ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கை வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்குறது, உருளைக்கிழங்கோட நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே உருளைக்கிழங்கு நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச வெஜிடபிள்னே சொல்லலாம். சிறு குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு விட்டமின் சி, பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. உருளைக்கிழங்கு தோல் எடுத்து சாப்பிடுறதை விட தோலோடு சாப்பிடுவது உடலுக்கு நார்ச்சத்தை அதிகப்படுத்தும். உருளைக்கிழங்குல பொட்டாசியம் அதிகமாக இருப்பதுனால இருதய நோய், இரத்த கொதிப்புக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்காரங்க உருளைக்கிழங்கை தவிர்ப்பதும் நல்லது. உருளைக்கிழங்கு உடல் எடை அதிகரிக்கவும் பயன்படுது, அழகு குறிப்புகளுக்கும் பயன்படுது. இப்படி உருளைக்கிழங்கை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்கோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, வாங்க நம்ம இப்போ உருளைக்கிழங்கை எப்படி பார்த்து வாங்கலாம், எப்படி பார்த்து வாங்கினா நல்லது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை வாங்கும்போது மென்மையானதாக வாங்காதீங்க, உறுதியானதாக இறுக்கமானதாக பார்த்துட்டு வாங்குங்க. முளைத்த உருளைக்கிழங்கை வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பச்சை நிறத்த உருளைக்கிழங்கையும் வாங்காதீங்க, ஏன்னா பலவித கெடுதல்களை ஏற்படுத்தும். உருளைக்கிழங்கு வாங்கி வந்தவுடன் கழுவ வேண்டாம், சமைக்கும் போது கழுவினால் போதும். ஏனென்றால் அதில் இருக்கும் ஈரப்பதம் உருளைக்கிழங்கை கெட்டு போக செய்யும். ஸோ இந்த பதிவில் நம்ம உருளைக்கிழங்கை எப்படிலாம் பார்த்து வாங்கலாம், அதோட நன்மைகள் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு சில வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.